கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் லூக்கா 21:15 வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் நம் தெய்வாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்களாக உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படும் நாள் மிக சமீபமாக இருக்கலாம். அல்லது அநேக பிரச்சனையின் மத்தியில் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, எதிரிகளிடத்தில் எப்படி பேசுவது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மோசே கூட பார்வோனிடத்தில் பேச தயங்கி கொண்டிருந்தான். ஆனால் தேவாதி தேவன் அவனுடைய வாயோடு அவருடைய வாயை வைத்து பேசி அந்த பார்வோனை கலங்கடித்தார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் பேச்சின் வன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எதிராளிகள் அல்லது எதிர் நிற்கிறவர்கள் உங்களை கண்டு கலங்கத்தக்கதாக பயப்படத்தக்கதான வாக்கின் வன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பேச நேரிடலாம். எல்லாவற்றிற்கும் ஏற்ற வாக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் இன்றைக்கு தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. திக்கு வாயை கொண்ட மோசையை பேச வைத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் பேச வைக்கும்படியாக வந்து அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்று சொல்லி நீ கலங்கி பயந்து கொண்டு இருக்கலாம். அதற்கு ஏற்ற வார்த்தைகளை உங்களுக்கு வாயில் தந்து கர்த்தர் பேச வைத்து அவர்கள் யாவரையும் ஆச்சரியப்படும்படியான வாக்கையும் வன்மையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாயில் தருகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.